வணக்கம். விடுதலை ராஜேந்தர். பம்பாயில் இருக்கிற ஒரு தனியார் கல்லூரி மாணவ மாணவிகள் ஹிஜாப், புர்கா, குல்லா போன்ற அடையாளங்களை அணிந்து வரக்கூடாது என்று தடை போட்டது. இதை எதிர்த்து போடப்பட்ட வழக்கில் உச்சநீதிமன்றம் இந்த தடைக்கு தடை போட்டிருக்கிறது. உச்சநீதிமன்றம் சில கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. இப்படி இஸ்லாமிய அடையாளங்களை தடை செய்யும் நீங்கள் மாணவ மாணவிகள் குங்குமம் வைத்து வரக்கூடாது, விபூதி அணிந்து வரக்கூடாது, திலகம் விட்டு வரக்கூடாது என்று உங்களால் தடை போட முடியுமா? பெயர்களிலேயே மதங்களுடைய அடையாளங்கள் இருக்கிறது. இந்து பெயர் அடையாளம், கிறிஸ்துவ பெயர் அடையாளம், இஸ்லாமிய பெயர் அடையாளம், இவைகளையெல்லாம் உங்களால் தடை செய்ய முடியுமா? இத்தனை ஆண்டு காலம் இந்த கல்லூரி இத்தனை ஆண்டு காலம் கழித்ததற்கு பிறகு திடீரென்று இந்த கல்லூரிக்கு இப்படி ஒரு முடிவெடுப்பதற்கான அவசியம் ஏன் வந்தது? இந்த கேள்விகளை எழுப்பி கல்லூரி நிர்வாகத்தினுடைய முடிவுக்கு தடை போட்டு இருக்கிறது. தமிழ்நாட்டில் பள்ளிகளில் மாணவர்களிடையே ஆங்காங்கே சாதி கலவரங்கள் உருவானது என்றவுடன் தமிழக அரசு ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு அவர்கள் தலைமையில் ஒரு கமிட்டியை அமைத்தது. அந்த கமிட்டி சிறப்பான பரிந்துரையை செய்தது. பள்ளிகளில் மாணவர்கள் சாதி அடையாளங்களை காட்டுகிற கயிறுகளை அணிந்து வரக்கூடாது, மத அடையாளங்களை அணிந்து வரக்கூடாது என்று அந்த பரிந்துரையில் கூறியது. உடனே இங்கே இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியினர், இந்து அமைப்புகள் கடுமையாக இதை எதிர்த்தார்கள், போராடினார்கள், ஆர்ப்பாட்டம் செய்தார்கள், அறிக்கையை தீ வைத்து எரித்தார்கள். நீதிபதி சந்துருவை தனிப்பட்ட முறையில் எல்லாம் விமர்சித்தார் அண்ணாமலை. ஆனால் இங்கே மத அடையாளங்கள் கூடாது என்று சொன்னவுடன் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் அங்கே இஸ்லாமியர் மத அடையாளம் கூடாது என்று சொன்னதை மட்டும் அவர்கள் ஆதரிக்கிறார்கள். ஏன் இந்த இரட்டை நிலைப்பாடு? ஹரியானாவிலே அம்மாநில அரசு ஒரு உத்தரவை நேற்று முன்தினம் பிறப்பித்திருக்கிறது. மாணவர்கள் குட் மார்னிங் சொல்லக்கூடாது, ஜெய் ஹிந்த் என்றுதான் சொல்ல வேண்டும். அதாவது காலை வணக்கம் சொல்லக்கூடாது, இந்து வாழ்க என்றுதான் சொல்ல வேண்டும் என்று அது கூறுகிறது. பிற மதத்து மாணவர்கள் இந்து வாழ்க என்று சொல்ல வேண்டும் என்று எப்படி கட்டாயப்படுத்த முடியும்? ஆக இந்து திணிப்பு என்பது பிற மதங்கள் வெறுப்பு என்பதோடு கலந்து இங்கே அதிகாரத்தில் உள்ளவர்களால் திணிக்கப்படுவது வழக்கமாகிவிட்டது. மத அடையாளங்கள் எல்லாம் தேவைதானா என்று விவாதிக்க வேண்டிய அவசியமும் இன்றைக்கு வந்திருக்கிறது. அனைத்து மதங்களுமே பெண்களுக்கும் மானுட உரிமைகளுக்கும் எதிராகத்தான் இருக்கிறது. ஏதோ ஒரு காலத்தில் எப்போதோ உருவாக்கப்பட்ட மதம், அதனுடைய அடையாளங்கள் காலத்தின் மாற்றத்திற்கு பிறகும் அப்படியே நீடிக்க வேண்டும் என்பது எந்த வகையில் நியாயம்? ஈராக் நாட்டில் நேற்று முன்தினம் ஒரு சட்டம் பிறப்பிக்கப்பட்டு இருக்கிறது. அந்த நாட்டில் பெண்களுக்கு 9 வயதுக்குள் திருமணம் செய்ய வேண்டும் என்று அந்த சட்டம் கொண்டது. 9 வயதுக்குள் திருமணம் செய்ய வேண்டுவதுதான் எங்களுடைய இஸ்லாமிய கொள்கை என்று கூறுகிறது. இது சர்வதேச சட்டங்களுக்கே எதிரான ஒரு கொள்கை. நாட்டில் மதங்கள் அனைத்துமே பெண்களுக்கு எதிராகத்தான் இருந்திருக்கின்றன. மத சீர்திருத்த சட்டங்கள் வழியாகத்தான் சமூக சீர்திருத்தங்கள் நடைபெற்று இருக்கின்றன. பால்ய விவாகம் இந்து மதத்திலும் அங்கீகரிக்கப்பட்ட ஒன்றாக இருந்தது. குழந்தைகளுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று மனு தர்மம் கூறுகிறது. அதுவே இந்தியாவினுடைய கலாச்சாரமாகவும் இந்து மதத்தின் கலாச்சாரமும் இருந்திருக்கிறது. 1891 பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் மத்திய நாடாளுமன்றத்தில் இதற்கான தடை வந்தது. ஏஜ் ஆஃப் கன்சென்ட் என்ற ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டு 12 வயதுக்குள் உட்பட்டவர்களுக்கு திருமணம் செய்வதற்கு தடை விதிக்கப்பட்டது. அதை எதிர்த்தது யார் என்று சொன்னால், சுதந்திர போராட்ட வீரர் என்று சொல்லப்பட்ட பார்ப்பனிய சமூகத்தில் பிறந்த பால கங்காதர திலகர், பார்ப்பனியர்கள், வேத பண்டிதர்கள் அத்தனை பேரும் அன்றைக்கு அதை கடுமையாக எதிர்த்தார்கள். நீதிமன்றத்திற்கும் போனார்கள். ஆக மதங்கள் என்பவை எல்லாம் காலத்திற்கு இன்றைக்கு ஒவ்வாதவைகளாக மாறிப்போய் இருக்கிற சூழ்நிலையில் அந்த அடையாளங்களை நாம் பின்பற்றி கொண்டுதான் இருக்க வேண்டுமா? ஒரு மனிதனுக்கான சரியான அடையாளம் என்பது மானமும் அறிவும் தான். மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு என்று மிக அழகாக சொன்னார் பெரியார். குறிப்பாக அரசு அலுவலகங்களில், பொது நிறுவனங்களில், கல்வி நிறுவனங்களில், நீதிமன்றங்களில் இந்த மத அடையாளங்கள் தவிர்க்கப்பட்டாக வேண்டும். தீர்ப்பு கூறுகிற நீதிபதிகளே மத அடையாளங்களோடு வந்துதான் தீர்ப்புகளை இன்றைக்கு எழுதி கொண்டிருக்கிறார்கள் என்பதும் வேதனையுடன் சுட்டிக்காட்டப்பட வேண்டிய ஒன்றாகும். பூணூல் அணிவது என்பது கூட பிற சமூகத்தினரை சூத்திரன் என்று இழிவுபடுத்தக்கூடிய ஒரு அடையாளம்தான். அதைத்தான் நாம் பெரியார் இயக்கம், சுயமரியாதை இயக்கம் சுட்டிக்காட்டி கேள்விகளை கேட்டது. ஆனால் இன்றும் அந்த இழிவுபடுத்தக்கூடிய அடையாளம் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த அடையாளத்தை பற்றி பொதுவெளியில் இன்றைக்கு எவரும் பேசுவது கூட கிடையாது. ஒரு வெகு மக்களை பார்த்து சூத்திரர்கள், இழிமக்கள் என்று சொல்லுகிற ஒரு அடையாளத்தை நான் பிராமணன் என்ற அடையாளத்தோடு திமிரோடு ஒரு பிராமணன்
பூணூலோடு அணிந்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் அது சமூகத்திற்கு எவ்வளவு பெரிய அவமானம். ஆகவே இத்தகைய அடையாளங்கள் அத்தனையும் இன்றைக்கு காலத்திற்கு தேவைதானா என்ற கேள்வியோடு நாம் சிந்திக்க வேண்டி இருக்கிறது. உச்சநீதிமன்ற தீர்ப்பும் இந்த சிந்தனையை உசுப்பி விட்டிருக்கிறது, தூண்டி விட்டிருக்கிறது. சிந்திப்போம். நன்றி, வணக்கம்.